அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர பெருமக்களே, அருமை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அற்புதமான ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஃமின், அதே போல இன்னும் ஒரு முஃமின், அதாவது முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு பின்னி பிணைந்து அன்புடனும் இரக்கத்துடனும் பாசத்துடனும் அந்த ஈமானிய உறவை பேண வேண்டும் என்ற விஷயத்தை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அருமையான முறையிலே எங்களுக்கு சொல்லித் தருகிறார். குறிப்பாக மனிதனாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒருவர் இன்னொருவர் மீது இரக்கம் காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், அவர்கள் மீது மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதனால்தான் சாதாரணமாக பாதையிலே செல்கிற ஒரு மிருகத்திற்கு கூட நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த இஸ்லாம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடன் எவ்விதம் அந்த உறவையும் அன்பையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே மிகவும் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறது. ஏனென்று சொன்னால், ஈமான் உள்ளவர்கள் அத்தனை பேருமே ஒன்றுபட்டவர்களாக இருந்தால் மட்டுமே இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க முடியும், இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை பாதுகாக்க முடியும், இஸ்லாமிய கொள்கையை பாதுகாக்க முடியும், இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்கள், அவர்களுடைய நாடு, அவர்களுடைய பூமி, இவற்றையெல்லாம் பாதுகாக்க முடியும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். அதற்கு எவ்விதம் ஓமானம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு கால், நுஅமான் இப்னு பஷீர் என்று சொல்லக்கூடிய கண்ணியமான சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதராகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரல் முஃமின ஃபீ தராஹுமிஹிம் வ தவாத்துஹிம் வ தஆத்துஃபிஹிம் கமஸலில் ஜஸதி. ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடன் அவனுடைய இரக்கம், அவனுடைய அன்பு, அவனுடைய விட்டுக் கொடுப்பு, அவனுடைய பாசம், இரக்கம் என்ற விஷயங்களிலே அடுத்த முஃமினுடன் இருக்கிற உறவை நீங்கள் சரியாக கவனித்து பார்த்தால் கமஸலி ஜஸதின், ஒரு உடம்பை போன்றதாக இருக்கும் என்கிறார்கள். சொல்லிவிட்டு எப்படி அது உடம்பை போன்றிருக்கும், அவ்விதமாக அதற்கு விளக்கத்தை சொல்கிறார்கள். இரஷ்தகா உதுவுன் ததாஆ லஹு சாயிரு ஜஸதிஹி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா, அதாவது ஒரு உடம்பிலே அவனுடைய ஒரு பகுதிக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விடுகிறது, ஒரு வலி ஏற்பட்டு விடுகிறது. உதாரணத்திற்கு நாம் சொல்வதென்றால், ஒரு மனிதனுடைய காலில் ஒரு வலி வந்து விட்டது, அல்லது பல் வலிக்க ஆரம்பித்து விட்டது, அல்லது தலை மண்டையிடி தலை வலிக்க ஆரம்பித்து விட்டது. இவ்விதமாக இந்த ஒரு உறுப்பிலே ஒரு வலி, நோவு, வருத்தம் வந்து விட்டால் அவனுடைய முழு உடம்புமே அதற்காக வேண்டி அவனுக்காக கஷ்டப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், அதாவது அவனுடைய முழு உடம்புமே தூங்காமல் விழித்திருக்கிறது, அவனுடைய முழு உடம்புமே அதற்காக வேண்டி வருத்தப்படுகிறது. வாயிலே இருந்து அழுகுரல் வந்து கொண்டிருக்கிறது, கண்களிலே இருந்து கண்ணீர் வடிகிறது, நாவிலே இருந்து முணுமுணுப்புகள் வருகிறது. சாப்பிடுவதற்கு சுவையான உணவுகளை கொடுத்தாலும் கூட அவன் சாப்பிடுவது இல்லை. இப்படியாக கடைசியிலே முழு உடம்பும் காய்ச்சல் பிடித்து அங்கே அனுதாபம் தெரிவிப்பதை, துக்கம் அனுபவிப்பதை பார்க்கிறோம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இது போன்றுதான் ஒரு முஃமின் இருக்க வேண்டும் என்று. இது எங்களது மக்களுக்கு புரியுமா என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இவ்விதமெல்லாம் வலியுறுத்தப்பட்ட இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு ஒருவர் இன்னொருவரை பார்த்து கோபப்படுவதும், விரோதப்படுவதும், பொறாமைப்படுவதும், ஒருவனுடைய குறைகளை இன்னொருவர் சொல்லித் திரிவதும், ஒருவரை அவமானப்படுத்துவதும், ஒருவனுடைய வாழ்விலே நஷ்டத்தை ஏற்படுத்துவதும், அவனை அப்படியே இல்லாமல் ஆக்கிவிடுவதற்கு முயற்சி பண்ணுவதும் தான் இன்றைக்கு மூமின்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கிற உறவாக இருக்கிறது. இதுவெல்லாம் ஷைத்தானுடைய வழி. இந்த வழியை தூக்கி எறிந்துவிட்டு எங்களுக்கு மத்தியிலே ஈமானுடைய ஒளியில், குர்ஆனுடைய ஒளியில்,
ஹதீஸினுடைய ஒளியிலே நாம் ஒன்றுபட வேண்டியிருக்கிறது. அவ்விதம் ஒன்றுபட்டால் மட்டுமே நாம் வாழுகின்ற பகுதியில் மட்டுமல்ல முழு உலகத்திலும் கூட வெற்றி பெற முடியும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பலஸ்தீன் போன்ற பகுதிகளிலே, காசாவிலே நடக்கின்ற விஷயம். இவ்வளவு அநியாயங்கள் செய்யப்பட்டதற்கு பின்னாலும் அந்த ஊரிலே இருக்கிற மக்களை அந்த சொந்த வீடு வாசலை விட்டு வேறு நாடுகளுக்கு நான் துரத்தப் போகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு காவிர்கள் கொக்கரிப்பதை பார்க்க முடிகிறது. இவைகளுக்கு எல்லாம் தீர்வு அந்த இஸ்லாம் என்கின்ற ஒற்றுமைதான். நாம் ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து அந்த ஒற்றுமையை பேண வேண்டும் என்பதே மார்க்கத்தினுடைய வாஜிபு. அது கண்டிப்பான கட்டாய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் புகாரியிலே 6011வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நாம் முக்கியமான ஒரு கடமையாக எடுத்துக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக.